கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனைகள்ல பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் படித்து வருகிறோம். இதற்கு முன்பு யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோம். அதன் பிறகு ரூத், கடைசியாக எஸ்தர் புத்தகத்தை நாம் சிந்தித்து முடித்திருக்கிறோம். இந்த புத்தகங்கள் எல்லாம் என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டுள்ளது, அந்த புத்தகங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை பாடங்கள் என்ன என்பதையெல்லாம் பல பிரசங்கங்கள் மூலமாக இந்த புத்தகங்களை ஆராய்ந்து படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இன்றிலிருந்து நாம் தொடர்ச்சியாக 1 சாமுவேல் புத்தகத்தை காலை ஆராதனைகள்ல படிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த 1 சாமுவேல் புத்தகத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்வதற்கு அவசியமான தேவையான அடிப்படையான காரியங்கள் என்ன என்பவைகளை நம்ம கவனிக்க போகிறோம். இந்த பிரசங்கம் 1 சாமுவேல் புத்தகத்துல முதலாவது பிரசங்கமாக இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு பொதுவான மற்றும் பரவலான அறிமுகத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய பிரசங்கமாக இருக்க போகிறது. போன வாரம் கர்த்தருடைய நாள் மாலை ஆராதனையில கலாத்தியர் நிருபத்தை படிக்க ஆரம்பித்தோம். அப்பவும் சரி எப்பவும் சரி ஒரு புத்தகத்தை நாம படிக்கிற போது ஒரு 5 காரியங்களை கவனித்து படிப்பது நல்லதுன்னு பார்த்தோம். இப்போ போன வாரம் கலாத்தியர் படிக்க ஆரம்பித்த போது அதை குறித்து பார்த்ததுனால அது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு 5 காரியங்களை ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, அதாவது நேரடியாக வசனங்களை பகுத்து புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அந்த புத்தகத்தை பற்றிய பொதுவான சில விஷயங்களை நம்ம தெரிந்து வைத்திருப்பது அவசியம். 5 காரியங்கள். முதலாவது, யார் எழுதியது. 2வது, எழுதப்பட்ட காலம் எது அல்லது எந்த காலத்தில் எழுதப்பட்டது. 3வது, யாருக்காக எழுதப்பட்டது. 4வது, என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது. 5வது, அந்த புத்தகத்துல எவைகள் எல்லாம் உள்ளடக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 காரியங்களையும் நாம ஆராய்ந்து அதன் பிறகு இந்த புத்தகத்தை பற்றி படிக்க ஆரம்பிப்பது சரியான புரிதலுக்கு நேராக வழி நடத்தும்னு நாம பார்த்திருக்கிறோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு சாமுவேல் புத்தகத்துல அதுதான் பார்க்க போறோம். இது ஒரு பொதுவான அறிமுகத்தை கொடுக்க போகிறது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பதாக இந்த சாமுவேல் புத்தகத்தை பற்றிய, அதாவது இந்த சாமுவேல் புத்தகத்தினுடைய பெயரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தையும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய வேதத்துல இந்த சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் மற்றும் 2 சாமுவேல்னு 2 புத்தகங்களாக பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனா உண்மையிலேயே ஆரம்ப கால எபிரேய கையெழுத்து பிரதிகள்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஆரம்பத்திலிருந்து அந்த வேதத்துல இது 2 சேர்ந்து ஒரே புத்தகமாக தான் இருந்திருக்கிறது. அந்த புத்தகத்துக்கு சாமுவேலின் புத்தகம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அங்க இந்த பிரிவினைகள் எல்லாம் இல்லாம இருந்திருக்கிறது. பிறகு லத்தீன் மொழியில இந்த பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட போது இந்த புத்தகம் சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் என்று அழைக்கப்படாமல் 1 மற்றும் 2 ராஜாக்களின் புத்தகம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. 1 இருந்த அந்த புத்தகத்தை லத்தீன் மொழிபெயர்ப்பு வந்த போது அதை 2 பிரித்து அதுக்கு 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்னு பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏற்கனவே ராஜாக்கள் புத்தகம் தான் இருக்கே அப்படின்னா அந்த ராஜாக்களுடைய புத்தகத்தை 3 ராஜாக்கள் 4 ராஜாக்கள்னு அந்த லத்தீன் மொழிபெயர்க்கப்பட்ட போது பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு கிரேக்க பதிப்பான செப்டுவஜின்ட்னு ஒரு பதிப்பு சொல்றாங்க. அந்த பதிப்புல சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 மற்றும் 2 சாமுவேலின் புத்தகம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதான் இப்போயும் நாம ஃபாலோ பண்றோம். நம்ம கையில இருக்கிற வேதத்துல சாமுவேலின் புத்தகம் 2 பகுதிகளாக இருக்கிறது. 1 சாமுவேல் மற்றும் 2 சாமுவேல். ஏன் இப்படி பிரிச்சிருக்கிறாங்க, அதுக்கான தெளிவான காரணம் நாம எங்கேயும் பார்க்க முடியல. இருந்தாலும் ஒரு பொதுவான புரிதல் என்னன்னா, ஒரே புத்தகமாக மிக நீண்ட பகுதியாக இருப்பதால் வாசிப்பவர்களின் வசதிக்கேற்ற விதத்தில் இது 2 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது 2 புத்தகங்களாக மட்டுமல்ல,
அதிகாரங்களாக வசனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கிறோம். ஆரம்ப எழுத்துக்களில் அதிகார பிரிவும் கிடையாது, வசன பிரிவும் கிடையாது. அவைகள் எல்லாம் ஒன்றாக எழுதப்பட்டுள்ளது. ஆனா இப்படி நம்முடைய வசதிக்கேற்ற விதத்துல இந்த புத்தகங்களை பிரிக்கிற போது அதிகார பிரிவுகளும் வசன பிரிவுகளும் வந்திருக்கிறது. ஆகவே ஒரு காரியத்தை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆரம்பத்துல இந்த புத்தகம் எழுதப்பட்ட போது அது சாமுவேலின் புத்தகம் என்று ஒரே புத்தகமாக இருந்திருக்கிறது. பின் நாட்கள்ல நம்முடைய வசதிக்காக இது 2 புத்தகங்களாகவும் அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. சரி, இந்த புத்தகத்தை பத்தி பொதுவான காரியங்களை பார்க்கலாம். யார் இந்த புத்தகத்தை எழுதியது? முதலாவது காரியம், உங்களுக்கு தெரியுமா யார் இந்த புத்தகத்தை எழுதியதுன்னு? ஓகே, வெரி குட். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா, சாமுவேல் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று சொல்லுவோம். அவர் எழுதினதுனால தானங்க அவர் பேரோட இந்த புத்தகம் வருது. அப்ப இதை வேற யார் எழுதியிருக்க முடியும்? எந்த சந்தேகமும் இல்லாம சாமுவேல் தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வர்றோம். இதுல ஒரு உண்மையும் இருக்கிறது, இதுல கொஞ்சம் குறைவும் இருக்கிறது. சாமுவேல் எழுதினார், அது உண்மைதான். ஆனா சாமுவேல் மட்டுமே இந்த புத்தகத்தை எழுதவில்லை என்பதையும் நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. யூத பாரம்பரியம் சாமுவேல் என்கிற இந்த புத்தகத்தை 3 நபர்கள் சேர்ந்து எழுதியதாக சொல்லப்படுகிறது. சாமுவேல், நாத்தான் மற்றும் காத் ஆகிய இந்த 3 தீர்க்கதரிசிகள் சேர்ந்து இவர்களால் எழுதப்பட்டதுதான் இந்த சாமுவேலின் புத்தகம் என்று யூத பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது. அதுக்கு ஒரு ஆதார வசனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்க வேத புத்தகத்துல 1 நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த சாமுவேல் புத்தகமும் நாளாகம புத்தகமும் ஒரு பேரலா காரியங்கள் எல்லாம் விவரிக்கக்கூடிய புத்தகங்கள். அது ரெண்டுலயும் நிறைய ஒற்றுமைகளை நம்ம பார்க்க முடியும். சிமிலாரிட்டிஸ் சொல்றோம்ல, ஒரு இடத்துல சுருக்கமா சொல்லி இருக்கிறத இன்னொரு இடத்துல கொஞ்சம் விரிவாக நம்மால பார்க்க முடியும். அப்படி இந்த புத்தகங்கள், சாமுவேல் புத்தகம் யாரால் எழுதப்பட்டது என்பதை பற்றி சொல்லுகிற போது 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 29-30 வசனங்களை பாருங்க. 1 நாளாகமம் 29-30 வசனங்கள். தாவீது ராஜாவினுடைய ஆதியோடு அந்தமான நடவடிக்கைகளும், இந்த ஆதியோடு அந்தமானன்னா அவருடைய வாழ்க்கையை பற்றிய முழு காரியங்களும் அர்த்தம். நடவடிக்கைகளும், அவன் அரசாண்ட விவரமும், அவனுடைய வல்லமையும், அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும், ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும், தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும், ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. சரிங்களா? அப்போ ஒரு 3 பேருடைய பெயரை குறிப்பிட்டு இவர்களால் இவைகள் எழுதப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த புத்தகம் முழுவதையும் சாமுவேல் மட்டுமே எழுதவில்லை. அவருக்கு பின்பு தீர்க்கதரிசிகளாக இருந்த நாத்தான் மற்றும் காத் ஆகியோர் சேர்ந்து இதை எழுதியிருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சாரர் வரலாற்றுல சொல்லுகிறது என்னன்னா, இந்த புத்தகங்களை எல்லாம் இவங்க, அதாவது சாமுவேலும் நாத்தான் தீர்க்கதரிசியும் காத் தீர்க்கதரிசியும் எழுதி வைத்திருந்தார்கள். இவைகளையெல்லாம் இவர்களுக்கு பின்பாக வந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒரே புத்தகமாக தொகுத்திருக்கிறார் என்றும் கூட ஒரு கருத்து சொல்லப்படுகிறத நாம பார்க்க முடிகிறது. சரி, எப்படி சொல்றோம் சாமுவேல் மட்டுமே இந்த புத்தகத்தை எழுதலன்னு எப்படி சொல்லுகிறோம்னா, அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. 1 சாமுவேல் 25வது அதிகாரம் முதல் வசனம். 1 சாமுவேல் 25 முதல் வசனம். எப்படி சாமுவேல் மட்டும் இதை எழுதல, நாத்தானும் காத்தும் சேர்ந்துதான் நடந்த சம்பவங்களை எல்லாம் தொகுத்து இவர்கள் 3 எழுதியிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு முக்கியமான ஆதார வசனம் இந்த 1 சாமுவேல் 25:1. சாமுவேல் மரணம் அடைந்தான். என்ன பார்க்கிறோம்? சாமுவேல் மரணம் அடைந்தான். இதை யார் எழுதியிருக்க முடியும்? இறந்த பிறகு இந்த புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிற சாமுவேல் மரணம் அடைந்தான் எழுதியிருக்க முடியுமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
அப்படி எழுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப சாமுவேலுடைய மரணத்தை பற்றி இன்னொருவர் எழுதி இருக்கணும். இப்ப சாமுவேலுடைய மரணத்துக்கு பிறகு நடந்த காரியங்களும் ஒரு 25 31 அதிகாரங்கள் வரைக்கும் எழுதப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு 2 சாமுவேல் புத்தகத்துல நம்ம பார்க்கிற காரியங்களும் எழுதப்பட்டுள்ளது. அப்ப இது ஒரு அருமையான அடையாளம். இந்த சாமுவேலின் மரணத்திற்கு பிறகு நடந்த காரியங்களையும் தொகுத்து எழுதப்பட்டுள்ளது. அதை நாத்தானும் காத்தும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள்னு பார்க்கணும். சாமுவேலின் மரணம் எப்ப நடக்குது? சவுல் ஆட்சி செய்து கொண்டிருந்த போதே அது நடக்கிறது. சாமுவேல் கர்த்தருடைய கட்டளையின்படி சவுலை அரசன் என்கிற பதவியிலிருந்து தள்ளிவிட்டு தாவீதை அரசனாக அறிவிக்கிறார். ஆனா தாவீது அரசனாவதற்கு முன்னதாகவே சாமுவேல் மரித்து விடுகிறார். ஆனா நீங்க இந்த சாமுவேல் புத்தகங்களை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு நடந்த காரியங்கள் எல்லாமே, தாவீது அரசனான பிறகு நடந்த காரியங்கள், அதுக்கு பிறகு சாலமோன் வந்த காரியங்கள், இதெல்லாமே தொடர்ச்சியாக இதுல நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த புத்தகத்தை சாமுவேலும் காத்தும் நாத்தான் தீர்க்கதரிசியும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்போ இனி யாராவது உங்களை இந்த சாமுவேலின் புத்தகத்தை யார் எழுதினா அப்படின்னு கேட்டா சாமுவேல்னு மட்டும் பதில் சொல்லாம 3 பேர் சேர்ந்து இதை எழுதியிருக்கிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி மற்றும் காத் தீர்க்கதரிசி ஆகிய மூவருமாக சேர்ந்து இதை எழுதியிருக்கிறார்கள்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். இரண்டாவது யார் எழுதுனதுன்னு பார்த்தாச்சு. இப்ப இரண்டாவது எழுதப்பட்ட காலம் எது அல்லது எந்த காலத்தில் எழுதப்பட்டது, இதை குறித்து ஆராய்ந்து பார்க்கிற போது இந்த சாமுவேல் புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது என்கிற தேதியை பற்றிய ஒரு தெளிவான குறிப்புகள் எங்கும் இல்லாமல் இருக்கிறது. இருந்த போதிலும் பொதுவான ஒரு அனுமானமான காலமாக பார்க்கப்படுகிறது என்னன்னா, கிமு 931 கிமு 722 இடைப்பட்ட காலங்கள்ல இது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரணமும் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. எக்ஸாக்ட் டைம் நமக்கு தெரியாது. இந்த காலத்துலதான் இது எழுதப்பட்டதுன்னு உறுதியாக நமக்கு தெரியாது. ஏன்னா 3 பேர் இதை எழுதியிருக்கிறாங்க. அப்போ இது எழுதப்பட்ட காலமாக கருதப்படுகிற காலம் என்னன்னா கிமு 931 கிமு 722 வரைக்கும். அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? கிமு 931 தான் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் இடையில ராஜ்யங்கள் பிரிக்கப்படுகின்றன. சாலமோன் வரைக்கும் 12 கோத்திரங்களாக சமஸ்த இஸ்ரவேல் நாடாக இருந்த அந்த நாடு, ஒரே நாடாக இருந்த இஸ்ரவேல் இந்த 931 ஆண்டுல தான், கிமு 931 தான் 2ஆக பிரிக்கப்படுகிறது. அது 2ஆக பிரிக்கப்பட்டதை பற்றி இந்த புத்தகம் முழுவதிலும் பல இடங்களை நம்ம பார்க்க முடியும். முழு இஸ்ரவேல் தேசத்தை பற்றி குறிப்பிடுகிற வசனங்களையும் நம்மால பார்க்க முடிகிறது. அதே சமயத்துல யூதா ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம் என்று இந்த 2 ராஜ்யங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு தனித்தனி ராஜ்யங்களாக இருப்பதை பற்றிய குறிப்புகளையும் இந்த புத்தகத்துல நம்மால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, வேத விளக்க வல்லுநர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து என்னன்னா, 1 சாமுவேல் 27:6 ஒரு வசனம் வருகிறது. அங்க சிக்லாக் இன்று வரை யூதாவின் ராஜாக்களுக்கு சொந்தமானது என்று அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூற்று சாலமோனின் காலத்திற்கு பிந்தைய நாட்களில் நடந்தது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை காட்டுகிறது. யூதா ராஜ்யம் என்று சொல்லுகிற போது அந்த இஸ்ரவேல் பிரிக்கப்பட்டு இஸ்ரவேல் வட ராஜ்யமாக யூதா தென் ராஜ்யமாக இருந்த போது இந்த சிக்லாக் என்கிற பட்டணம் யாருடையதாக இருந்ததுன்னா இந்த யூதா பட்டணத்தோடு சேர்ந்ததாக, யூதா ராஜ்யத்துக்குட்பட்ட பட்டணமாக இருந்தது என்பதை காட்டுகிறது. ஆகவே இதை வைத்து என்ன சொல்லுகிறாங்கன்னா, இது 931 ஆண்டுக்கு பிறகுதான் நிச்சயமாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், சாலமோனின் காலத்துக்கு பிறகுதான் ஒன்றிணைந்த இஸ்ரவேல் ராஜ்யம் வடராஜ்யமாக, அதுக்கு பேர் இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள்,
அடுத்து தென் ராஜ்யமாக யூதா 2 கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டது. சாமுவேல் புத்தகத்தை நாம் வாசிக்கிற போதும் ராஜாக்கள் புத்தகத்தை நாம் வாசிக்கிற போதும் அது 2க்கும் இடையில எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்து நடை கொஞ்சம் வேறுபட்டு இருப்பதால் இது பெரும்பாலும் இந்த இஸ்ரவேலும் யூதாவும் அடிமையாக்கப்படுவதற்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. இப்போ நம்ம அந்த எஸ்தர் புத்தகம் படிக்கிறதுக்கு முன்பதாக இந்த இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றை குறித்து நம்ம படிச்சு பார்த்தோம். அப்போ இந்த வடராஜ்யம் எப்போ அடிமைகளாக அசீரியர்களால கொண்டு போகப்பட்டது, தென் ராஜ்யமான யூதா பாபிலோனியர்களால எப்போ அடிமைகளாக கொண்டு போகப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வடராஜ்யம் கிமு 722 அசீரியர்களால அடிமைகளாக கொண்டு போகப்பட்டது. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? கிமு 722 அசீரியர்கள் வடராஜ்யமான இஸ்ரவேலை அடிமைகளாக பிடித்து கொண்டு போனார்கள். அப்பவே நம்ம பார்த்தோம், வடராஜ்யத்தை விட பல ஆண்டுகள் தென் ராஜ்யம் நீடித்திருக்கிறது யூதா. ஏன்னா அந்த ராஜ்யத்தில் இருந்த பல நல்ல அரசர்களின் காரணமாக அந்த ராஜ்யம் கொஞ்ச நாள் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்படி நிலைத்திருந்த அந்த தென் ராஜ்யமான யூத ராஜ்யம் கிமு 586 பாபிலோனியர்களால அடிமைகளாக பிடித்து கொண்டு போகப்பட்டதுன்னு பார்க்கணும். பாத்தீங்கன்னா அந்த வடராஜ்யம் இஸ்ரவேல் அடிமைகளாக பிடித்து கொண்டு போகப்பட்ட காலம் கிமு 722. இந்த அடிமைகளாக பிடித்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே இந்த சாமுவேலின் புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. அதனாலதான் அவங்க என்ன காலத்தை சொல்லுகிறாங்கன்னா 931 இருந்து அந்த ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. பாத்தீங்களா, இந்த 931 கிமுல தான் வடராஜ்யம் தென் ராஜ்யம்னு பிரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 722 அந்த ராஜ்யங்களுடைய வீழ்ச்சி, அடிமையாக கொண்டு போகப்படுதல் நடக்கிறது. ஆகவே இது 2க்கும் இடைப்பட்ட அந்த கால பகுதியில தான் இந்த சாமுவேலின் புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் இதை பற்றிய காரியங்களை முன்வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தை பற்றியும் அதனுடைய வரலாற்றை பற்றியும் நாம ஆராய்ந்து கொண்டே போனா ஒரு கட்டத்துல எனக்கே கொஞ்சம் சலிப்பு தட்டிடுச்சு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது இந்த கால பகுதியில தான் எழுதி இருக்கணும், அது ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆகவே ஒரு சுருக்கமான பதிலாக இந்த புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னா கிமு 931 இருந்து கிமு 722 இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதுன்றதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் கூடுதலான ஒரு தகவலாக நாம் பார்க்க போகிற இந்த 1 சாமுவேல் புத்தகம் இருக்கு பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால வரலாற்றை உள்ளடக்கி இருக்கிறது. 31 அதிகாரங்கள் இந்த முதல் சாமுவேல் புத்தகத்தில் இருக்கு. இதுல எத்தனை வருஷத்தின் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதுனா 100 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்குரிய வரலாற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது கிமு 1100 கிமு 1000 ஆண்டுகள் வரையிலான காலப்பகுதியில் நடந்த சம்பவங்கள் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இந்த 2வது சாமுவேல் அதுக்கு பிறகு 40 ஆண்டுகள். ஆக ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 140 வருட வரலாற்று சம்பவங்கள் இங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இதையும் உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப யார் எழுதியது? 3 தீர்க்கதரிசிகள் சேர்ந்து எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம். அதை தீர்க்கதரிசியாக அந்த சாமுவேல் எழுதியிருக்கிறார், நாத்தான் எழுதியிருக்கிறார், காத் எழுதியிருக்கிறார். ஆரம்பத்தில் ஒரே புத்தகமாக இருந்த இந்த புத்தகம் பின் நாட்களில் 2 புத்தகமாக, அதிகாரங்களாக, வசன பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. எந்த காலத்தில் எழுதப்பட்டது? கிமு 931 இருந்து கிமு 722 இடைப்பட்ட காலத்தில் இது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. 2 கேள்விக்கான பதில பார்த்து 3வது கேள்வி, யாருக்காக எழுதப்பட்டது? இந்த 5 கேள்விகள்லையுமே ரொம்ப சுருக்கமான பதில் இந்த கேள்விக்கு தான். இது யாருக்காக எழுதப்பட்டது? யூதர்களுக்காக எழுதப்பட்டது. யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகவே இந்த சாமுவேலின் புத்தகம் இருக்கிறது. இதுக்கான காரணத்தை 4வது கேள்விக்கு பதில் பார்ப்போம்ல, அப்போ நாம புரிந்து கொள்ள முடியும் என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது.
இந்த புத்தகம் ஏன் எழுதணும், அதான் 4வது கேள்வி. அதை பார்க்கிற போது எதற்காக யூதர்களுக்கு இந்த புத்தகம் எழுதப்பட்டது என்பதற்கான பதிலையும் விவரமாக நம்ம பார்க்கலாம். அப்ப யாருக்காக எழுதப்பட்டதுன்னா யூதர்களுக்காக எழுதப்பட்டது. 4வது கேள்வி, என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது? யூதர்கள் தங்களுடைய வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. முதல் காரியம், தங்களுடைய வரலாற்றில் முன்னோர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்காக, ஒன்று விடாமல், எந்தவித சந்தேகமும் குழப்பமும் இல்லாம அதை அறிந்து கொள்வதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது முக்கியமாக தங்களுடைய ஆண்டவருக்கு தாங்கள் எவ்வளவு விசுவாசமாக வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக எழுதப்பட்ட புத்தகமாக இது இருக்கிறது. அப்போ சுருக்கமா சொல்லலாம், தங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் கடவுள் எப்படி செயல்பட்டிருக்கிறார், இப்போ அதை தெரிந்து கொண்டு நாங்கள் அவருக்கு எவ்வளவு விசுவாசமாக வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளதுன்னு பார்க்கணும். சோ இதுக்கு முன்பதாக அவங்க கையில இருந்த புத்தகங்கள் பாத்தீங்கன்னா மோசையினுடைய 5 ஆகமங்கள் இருந்தது. மோசையினால் எழுதப்பட்டது. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப வேதமாக அவங்க மதித்து வாசித்து வந்த ஒரு புத்தகம். அந்த 5 ஆகமங்கள் தங்களுடைய இனத்தின் ஆரம்பத்தை பற்றியும் கடவுள் யார் என்பதை பற்றியும், அதாவது தங்களுடைய கடவுளாக இருக்கிற அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றியும், தங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி செயல்பட்டு அவர்களை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை பற்றியும், அவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்பது பற்றியும், தம்முடைய மக்களை அவர் எவ்விதமாக பாதுகாத்து நடத்துகிறார் என்பதை பற்றியும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த வரலாற்று சம்பவங்கள் உதவி செய்யும் என்கிற நோக்கத்தோடு இது எழுதப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் என்னென்ன, அந்த பாவங்களுக்காக கடவுள் கொடுத்த தண்டனைகள் என்னென்ன, அதையெல்லாம் புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில அந்த பாவங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. உங்களுக்கு புரியுதா இந்த புத்தகம் எதற்காக எழுதப்பட்டதுன்னு? மோசையினுடைய புத்தகங்கள் இந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வரலாற்று புத்தகங்கள் ஆரம்பிக்கின்றன. யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத். யோசுவாவின் புத்தகம் மோசைக்கு பின்னாடி யோசுவா தலைவனாக இருந்து கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற வரலாற்றை விளக்குகிறது. அந்த யோசுவாவின் காலத்திலும் ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்த தங்களுடைய முன்னோர்களுக்கு கடவுள் கொடுத்த தண்டனைகளை உணர்த்துகிற புத்தகமாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு இந்த வரலாற்று புத்தகங்களும் கடவுளை பற்றி அறிந்து கொள்ளவும், தங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய செயல்பாடுகளை பற்றி உணர்ந்து கொள்ளவும் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நியாயாதிபதிகளுடைய புத்தகம். யோசுவாவின் காலத்திற்கு பிறகு நியாயாதிபதிகளின் காலம் ஆரம்பிக்கிறது. பல நியாயாதிபதிகளை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்தி அந்த இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்தார். அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து வழிநடந்து வர செய்தார். அந்த நியாயாதிபதிகளின் காலத்தில் நடந்த வரலாற்று சம்பவங்களை புரிந்து கொள்வதற்கு அந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் உதவி செய்திருக்கும். இப்படி ஒவ்வொரு புத்தகமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு எழுதப்படுகிறது. அதுக்கு பிறகு ரூத், அது ஒரு அருமையான ஒரு புத்தகம். கடவுளுடைய கிருபையின் வெளிப்பாடு எப்படி செயல்படுகிறது என்பதை விளக்குகிற ஒரு அருமையான புத்தகம். அதை பத்தி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். சோ இப்படி ஒவ்வொரு புத்தகங்களும் எழுதப்பட்டு அந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு இப்படிப்பட்ட காரணங்கள் உண்டு. அதுபோலதான் இந்த சாமுவேல் புத்தகமும் எழுதப்பட்டது. அவர்கள் தங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளவும், கடவுள் தங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டிருக்கிறார், தங்களுடைய முன்னோர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக பாவங்களை செய்கிற போது அவர் எப்படி தண்டித்திருக்கிறார், கடவுளுக்கு விசுவாசமாக வாழ்ந்த தங்களுடைய முன்னோர்களை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், தாங்கள் இப்பொழுது கடவுளுக்கு முன்பாக எப்படி விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக அந்த நோக்கத்தோடு தான் அந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில்
சில இடங்கள்ல பார்க்கிறோம், இவைகளை ஒரு புத்தகத்தில் எழுதிவை, மோசேக்கு ஆண்டவர் சொன்னது போல. அது எதற்காக? பின்னாட்களில் வரக்கூடிய சந்ததிகள் இந்த எழுத்துக்களை வாசித்து நடந்த சம்பவங்களை புரிந்து கொண்டு நாங்கள் கடவுளுக்கு எப்படி விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய விதத்தில் இந்த புத்தகங்கள் பயன்படும் என்ற நோக்கத்திலேயே எழுதப்பட்டுள்ளது. சரிங்களா? அதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம். மேலும் இந்த சாமுவேல் புத்தகம் எழுதப்பட்டதற்கு இன்னும் சில காரணங்களும் முன்வைக்கப்படுகின்றன. அதுல முதலாவது காரணம், நியாயாதிபதிகளின் ஆட்சி காலத்தில் இஸ்ரவேலின் வரலாற்றை விளக்குவது இந்த புத்தகத்தின் நோக்கம். இப்ப இந்த சாமுவேல் புத்தகத்துல நம்ம பார்க்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் நியாயாதிபதிகளின் காலத்துல தான் நடக்கிறது. சொல்ல போனா இந்த சாமுவேல் புத்தகத்தை நீங்க நினைக்கிற போதே அது ஒரு டிரான்சிஷன் பீரியட்ன்றத ஞாபகம் வைங்க. ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்துக்கான ஒரு மாற்ற காலப்பகுதி. நியாயாதிபதிகளின் காலத்திலிருந்து ராஜாக்களின் காலத்துக்கு மாறுகிற அந்த டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவோம். அதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதிகளின் ஆட்சி காலத்துல இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. இரண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரவேலில் நியாயாதிபதிகளின் ஆட்சி காலம் முடிவடைந்து ராஜாக்களின் ஆட்சி காலம் துவங்குவதை பற்றி விவரிப்பதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. மூணாவது ரொம்ப முக்கியமான நோக்கம், மேசியாவின் வம்சாவளியில் இடம்பெறுகிறவர்களின் வரலாற்றை இந்த புத்தகத்தின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த சுவிசேஷ வாக்கு தத்தம், மேசியா எந்த வம்சவழியில் வருவார் என்பதை பற்றிய பல உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் உதவி செய்கிறதாக இருக்கிறது. ஆக உங்களுக்கு இப்ப புரியுதா? அன்னைக்கு இந்த புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? யூதர்களுக்காக எழுதப்பட்டது. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, எதற்காக இது எழுதப்பட்டது, என்ன நோக்கத்தை மையமாக கொண்டு இந்த புத்தகம் எழுதப்பட்டது? தங்களுடைய முன்னோர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ளவும், கடவுளுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளவும், கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட போது கடவுளுடைய தண்டனைகள் எப்படி வெளிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளவும், கடவுளுக்கு விசுவாசமாக எப்படி வாழ வேண்டும், வாழ்கிறதினால் வரும் நன்மைகள் என்ன, இவைகளையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வரலாற்று சம்பவங்கள் தொகுத்து எழுதப்பட்டுள்ளது. நியாயாதிபதிகளின் காலத்தில் நடந்தவைகளும், நியாயாதிபதிகளுடைய காலம் முடிவடைந்து ராஜாக்களுடைய காலம் ஆரம்பிக்கிறதை பற்றிய ஒரு உண்மைகளை விளக்கி எழுதவும், மேசியாவினுடைய வம்ச வழியில் இடம்பெறுகிறவர்களை பற்றிய வரலாறு, தாவீதை பத்தி இங்க பார்க்க போறோம். தாவீதின் குமாரன் என்றுதான் மேசியா அழைக்கப்படுகிறார். அதை பத்தி எல்லாம் இந்த புத்தகத்துல எழுதப்பட்டுள்ளது. இவைகளை எல்லாம் விவரிப்பதற்காக எழுதப்பட்டதுதான் இந்த புத்தகம். 4 கேள்வி பார்த்துட்டோம். யார் எழுதியது, எழுதப்பட்ட காலம் எது, யாருக்காக எழுதப்பட்டது, என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது. இப்ப 5வது குறிப்பு, 5வது கேள்வி, இந்த புத்தகத்தில் எதெல்லாம் உள்ளடக்கமாக இருக்கிறது. இதை விரிவாக பார்க்க முடியாது, ரொம்ப சுருக்கமாக ஒரு 7 காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த 7 காரியத்தின் விளக்கமாகத்தான் இந்த புத்தகம் இருக்கிறது. முதலாவது, சாமுவேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கை வரலாற்றை விளக்குகிற ஒரு அற்புதமான புத்தகம். நீங்க ஆரம்பத்திலே இந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்தி, அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு குறைபாட்டை சொல்லி, அந்த குறைபாட்டின் நிமித்தமாக அந்த பெண் அனுபவித்த துன்பங்கள் என்ன என்பதை குறிப்பிட்டு, பேரையும் சொல்ல மாட்டேன், ஊரையும் சொல்ல மாட்டேன், என்ன குறைபாடுன்னு சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கு தெரியும் தான், இருந்தாலும் அது அடுத்த வாரம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அந்த குறைபாட்டினால அந்த பெண் அனுபவித்த வேதனைகள் என்ன, அந்த வேதனைகளுக்கு மத்தியில் அந்த பெண் செய்தது என்ன, அந்த பெண்ணின் செயல்பாட்டை பார்த்து கர்த்தர் செய்தது என்ன, இதெல்லாம் விளக்கி வருகிற போதுதான் அங்க ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை தான் சாமுவேல். அப்ப அவருடைய பிறப்பு, அவருடைய விசுவாசமான வாழ்க்கை, கர்த்தருக்காக அவர் எவ்வளவு வைராகியமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை பற்றியும், கர்த்தருக்கு அவர் செய்த ஊழியத்தை பற்றியும்,
அவருடைய மரணத்தை பற்றியும், இப்படி சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்றை அழகாக சித்தரித்து விளக்கி இருக்கிறது இந்த புத்தகத்துல. இதுதான் அதனுடைய முதலாவது உள்ளடக்கம். இரண்டாவது, இந்த நியாயாதிபதிகளின் கடைசி காலம். இப்போ இந்த சாமுவேலுக்கு முன்பதாக நியாயாதிபதியாக இருந்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏலி. அவர் நியாயம் விசாரித்திருக்கிறார், ஒரு ஆசாரியராகவும் இருந்திருக்கிறார். அப்போ ஏலியின் நாட்களுக்கு பிறகுதான் சாமுவேல் வருகிறார். அப்போ அந்த காலத்துல எப்படி எல்லாம் நடந்தது, எவ்வளவு பொல்லாங்கான காரியங்கள் கடவுளுடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருந்தன என்பதை விளக்குகிற ஒரு புத்தகமாகவும் இது இருக்கிறது. மூணாவது, ஏலி ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரியனுடைய நாட்கள்ல ஆசாரிய பணி எவ்வளவு ஒழுக்கக்கேடோடு இருந்தது என்பதை விளக்குவதாகவும் இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் அதையும் பார்க்கிறோம். ஏலியின் மகன்கள் ஓப்னி மற்றும் பினகாஸ், இவங்க 2 பேரும் ஆசாரியர்களாக இருந்து எப்படியெல்லாம் மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி இந்த புத்தகம் விளக்குகிறது. நாலாவது, சாமுவேலின் காலத்துல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாமுவேலுக்கு பிறகு சாமுவேல் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறதுக்காக தன்னுடைய மகன்களை ஏற்படுத்தி வைத்திருப்பார். ஆனா அவனுங்களும் கூட சாமுவேல் தீர்க்கதரிசி மாதிரி ஒரு நீதியோடும் நேர்மையோடும் பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் அவங்க நியாயம் விசாரிக்கல. அவன் என்ன செய்யறான்னா நியாயத்தை புரட்டி போடுகிறார்கள். அப்ப எவ்வளவு மோசமாக அந்த காலம் இருந்தது என்பதை விளக்குகிறதாக இருக்குது. 1 சாமுவேல் 8வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா சாமுவேல் தன்னுடைய மகன்களை நியாயம் விசாரிக்கிற பணியில் வைத்தது, அவர்கள் எப்படி நியாயத்தை புரட்டினார்கள் என்பதும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்துல அவருடைய பிள்ளைகளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதையும் பார்க்க முடியும். ஒரு விதத்துல சொல்ல போனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கறதுக்கு இது ஒரு அடிப்படையான காரணமாகவும் இருந்ததை அங்கு நாம பார்க்கிறோம். ஆகவே சாமுவேலுடைய காலத்துல நியாயாதிபதிகளுடைய ஒழுக்கக்கேடை பத்தி இந்த புத்தகத்துல நம்மால பார்க்க முடிகிறது. இனி 5வதாக, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சவுலை பற்றியும் அவனுடைய ராஜ்யபார காலத்தில் நடந்ததை பற்றியும், அவனுடைய ஆரம்பம் எப்படி, ஆரம்பத்துல அவன் ரொம்ப விசுவாசமாக வாழ்ந்ததை போல தன்னை காட்டிக்கொண்டான். ஆனா அவன் போக போக அவனுடைய செயல்பாடுகள் எவ்வளவு மோசமாக இருந்து ஒரு மோசமான ஒரு முடிவு, தோல்வியான முடிவு சவுலின் வாழ்க்கையில் வந்ததை பற்றியும் இந்த புத்தகம் விளக்குகிறது. 6வது, தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்படுவதை பற்றிய விளக்குகிறது. ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்த ஒரு தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஏற்படுத்தியதை பற்றிய அற்புதமான வரலாற்று சம்பவங்களை இந்த சாமுவேல் புத்தகத்துல நம்மால பார்க்க முடிகிறது. இனி கடைசியாக எப்படி சவுல் மரணம் அடைந்தான், அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றியும் இந்த சாமுவேலின் புத்தகங்கள் நமக்கு விளக்குகின்றன. இன்னும் கூடுதலா சொல்ல போனா இந்த புத்தகத்தை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். 3 பெரும் பிரிவுகள், மொத்தம் 31 அதிகாரங்கள் கொண்ட இந்த புத்தகம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் 8 அதிகாரங்கள் 1-8 வரைக்கும் ஏலியினுடைய வீழ்ச்சியும் சாமுவேல் தீர்க்கதரிசியின் எழுச்சியும், இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி கர்த்தருக்கு விசுவாசமாக தன்னுடைய பணியை செய்தார் என்பதை பற்றி இந்த 8 அதிகாரங்கள்ல நம்மால் பார்க்க முடிகிறது. 2வது 9-15 வரை உள்ள அதிகாரங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அதன் பிறகு சவுல் ராஜாவாகிறான். சவுலுடைய ஆட்சி எவ்வளவு மோசமானதாக இருந்தது, ஆரம்பத்தில் சரியாக இருந்த போதும் சவுலின் நிர்வாகம் எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதை இந்த அதிகாரங்கள்ல நம்மால் பார்க்க முடிகிறது. 16வது அதிகாரத்திலிருந்து 31வது அதிகாரம் வரையிலுமான அந்த பகுதியில சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதையும், தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம் உண்டாகிறதையும்,
முடிவுல சவுல் எப்படி அழிந்து போனான் என்பதை பற்றியும், தாவீது சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிகிறத விளக்குவதாக இந்த சாமுவேலின் புத்தகங்கள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இவைகளெல்லாம் சாமுவேல் புத்தகத்தின் உள்ளடக்கமாக இருந்த போதிலும் இதுல பெரும் பகுதியை இந்த 1 சாமுவேல் புத்தகத்துல நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இவைகளை எல்லாம் உள்ளடக்கமாக கொண்டுள்ள புத்தகமாகவே இந்த சாமுவேலின் புத்தகம் இருக்கிறது. சரி, இறுதியாக 5 காரியங்களை பார்த்துட்டோம். இறுதியாக இந்த புத்தகம் நமக்கு எதையெல்லாம் நினைவுபடுத்தி கற்றுக்கொள்ள போகிறது, இந்த புத்தகத்தை படிக்கிறதன் மூலமாக எதையெல்லாம் நாம் படிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதையும் நாம புரிந்து கொள்ளலாம். அதுல முதலாவது, இந்த புத்தகத்தினுடைய பயணத்தின் போது நாம் படிக்க போகிற முதல் காரியம் என்னன்னா, கடவுள் தாவீதோடு பண்ணின அந்த தாவீதின் உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம் பாத்தீங்களா, டேவிடிக் கவனன்ட். இந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட இந்த சுவிசேஷ வாக்குத்தத்தம் வரலாற்றில் எப்படி நடந்து கொண்டு போகிறது என்பதை பற்றி இந்த புத்தகம் தெளிவாக விளக்குகிறது. அதுல 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல அன்னாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிற போது 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்க ராஜாக்கள் இன்னும் வரல. ஆனா அன்னாள் அந்த நன்றி செலுத்துதல்லையே அவர் சொல்லுகிறது என்னன்னா, கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். இன்னும் ராஜாக்களே ஏற்படுத்தப்படலை, சாமுவேலுடைய காலமே இன்னும் ஆரம்பிக்கல. இப்பதான் சாமுவேல் குழந்தையாக பிறந்திருக்கிறார். ஆனா இது ஒரு தீர்க்க தரிசனமாக அன்னாள் பாடுவது எதை பற்றினா, மேசியாவை பற்றி. அந்த சுவிசேஷ வாக்குத்தத்தத்தின் மையமாக இருக்கிற அபிஷேகம் பண்ணினவர் என்று அங்கு சொல்லுகிறது மேசியாவை குறிப்பிட்டு பாடி இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் 2 சாமுவேல் 22:51 2 சாமுவேல் 22:51 பாத்தீங்கன்னா, அங்க தாவீதும் கடவுள் தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி அமைதலை கொடுத்த போது அவர் அங்கு பாடுகிறது என்னன்னா, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்தார். ஒரு வகையில அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த விடுதலையை பற்றி தாவீது சொன்ன போதிலும், இனி வரலாற்றில் நிகழப்போகிற கடவுளுடைய அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து இதை பாடி இருக்கிறார். ஆக இந்த சாமுவேல் புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற தாவீதின் வாழ்க்கை நிகழ்வுகள் எதிர்காலத்தில் தாவீதின் குமாரனாக வரப்போகிற மேசியாவுக்கு முன்னடையாளமாகவும் முன்னறிவித்ததையும் நம்மால பார்க்க முடிகிறது. அப்படி இந்த புத்தகம் முழுவதும் நம்ம பார்க்கிற போது கடவுள் தம்முடைய மக்களோடு பண்ணின உடன்படிக்கை எவ்விதமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது, குறிப்பாக தாவீதோடு தான் பண்ணின அந்த உடன்படிக்கை எப்படி நிறைவேறுகிறது என்பதை விளக்குகிற ஒரு அருமையான புத்தகமாக இருக்கிறது. 2வது, இந்த புத்தகத்தை படிக்கும் போது நாம எதை புரிந்து கொள்ள போகிறோம்? 2வது, கடவுளினுடைய இறையாண்மை, சர்வ ஏகாதிபத்தியம்னு சொல்லுகிறோம்ல, அதை பத்தி இந்த புத்தகத்துல தெளிவாக நாம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு மனிதன், அந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள், இவைகள் எல்லாம் கடவுளே சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவராக, இறையாண்மை உள்ளவராக செயல்பட்டிருக்கிறார் என்பதை நமக்கு விளக்குகிறது. உதாரணமாக அன்னாளுடைய ஜெபத்தை எடுத்து பார்த்தோம்னா, அந்த ஜெபத்துக்கு பதில் தரக்கூடிய விதத்தில் சாமுவேலினுடைய பிறப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். தாவீதை பொறுத்தவரை ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சாதாரண ஒரு வாலிபன் இஸ்ரவேலின் அரசனாக வேண்டும் என்பது கடவுளுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தை எப்படி நிறைவேற்றினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சொல்ல போனா அதுக்கு முதல் தடையாக இருந்ததே சவுல் தான். எத்தனையோ நேரத்துல தாவீதினுடைய உயிரை எடுக்கிறதுக்கு அவர் போராடி இருக்கிறார். ஆனா சவுல் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கர்த்தர் தன்னுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை அங்கு நிலைநிறுத்துகிறார், தாவீதை அரசனாக கொண்டு வருகிறார்.
இப்படி கடவுளுடைய இறையாண்மையை பற்றி விளக்குகிற அருமையான புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. இனி மூன்றாவது, கடவுளால் தன்னுடைய பணிகளுக்கென்று நியமிக்கப்பட்ட மனிதர்களை எப்படி அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கிறார், அதில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டையும் இந்த புத்தகத்தை சிந்திக்கிற போது நம்மால் பார்க்க முடிகிறது. சவுலுடைய, தாவீதுடைய அந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுதல், அதுல கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி செயல்பட்ட காரியங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தீர்க்க தரிசனம் உரைத்தல், அவங்க செய்த போர்கள்ல பலத்தோடு போரிட்டு வெற்றி பெற்றது, இவைகளை எல்லாம் பார்க்கிற போது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டையும் இந்த புத்தகத்தின் சம்பவங்கள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் இந்த புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். நாலாவது, இந்த சாமுவேல் புத்தகம் கடவுளுடைய இறையாண்மையையும் அவருடைய உடன்படிக்கையையும் கடவுள் எப்படி செயல்பட்டிருக்கிறார், குறிப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், நிறைவு, இதையெல்லாம் விளக்குகின்ற போதிலும் ரொம்ப முக்கியமாக தனிப்பட்ட விதத்தில் பாவங்களை செய்த மனிதர்களையும் தேசமாக கூட்டாக சேர்ந்து பாவங்களை செய்த போதும் கடவுளுடைய தண்டனைகள் எப்படி வெளிப்பட்டது என்பதை விளக்குகிற புத்தகமாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நாம படிக்கும் போது, அந்த சம்பவங்களை படிக்கும் போது நாம புரிந்து கொள்ளணும், கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் மீதும் இறையாண்மை உள்ளவர். அவருடைய சர்வ ஏகாதிபத்திய திட்டத்துக்கு எதிராக நாம போய் ஒன்னும் செஞ்சிட முடியாது. அவர் தான் நம்மை ஆளுகிறார். நம்முடைய வாழ்க்கை அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்துல தனிப்பட்ட விதத்துல தேசமாக இவர்கள் பாவம் செய்த போது கடவுள் எப்படி தண்டித்தார் என்பதை பார்க்கிற போது இதே விதத்துலதான் கடவுள் பாவம் செய்கிற நம்மையும் தண்டிப்பார் என்கிற படிப்பினையையும் இந்த சம்பவங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள போகிறோம். உதாரணமாக ஏலியினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா, அவனுடைய மகன்களுடைய பாவத்தின் காரணமாக அந்த சந்ததிக்கு வந்த தண்டனை, அவர்கள் ஓப்னி பினகாசினுடைய மரணம் எவ்வளவு கொடுமையானது, ஏலியினுடைய மரணத்தை பாருங்க. இதெல்லாம் தமக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் எப்படி தண்டிக்கிறார் தனிப்பட்ட விதத்துல, இதை நம்ம பார்க்கிறோம். போர்ல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது பயபக்தி இல்லாம நடந்து கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி தண்டித்தார் என்பதை பற்றிய சம்பவத்தையும் இந்த புத்தகத்துல நம்ம வாசிக்கிறப்ப, தேசமாக அவர்கள் பாவம் செய்த போது கர்த்தருடைய தண்டனையை பற்றி பார்க்கிறோம். பாவத்திற்கு எதிரான கடவுளுடைய தண்டனை. சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட முதல் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த போதும் அவனுடைய கீழ்ப்படியாமை கடவுளுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சோககரமாக முடிந்து போனது என்பதை நம்ம பார்க்கிறோம். தாவீது எடுத்து பார்த்தாலும், தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமான ஒரு மனிதனாக இருந்த போதிலும், தாவீது தன்னுடைய பாவத்தை வெளிப்படையாக அறிக்கை செய்த போதிலும், தாவீது செய்த விபச்சார பாவத்தின் நிமித்தமாக, கொலை பாவத்தின் நிமித்தமாக தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய தண்டனை வந்து சேர்ந்தது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம படிக்கிற போது இதெல்லாம் நம்ம வாழ்க்கை பாடங்களாக படித்துக் கொள்ள முடிகிறது. பாத்தீங்களா? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நீண்ட ஜேர்னி தான். ரொம்ப மாதங்களுக்கு இந்த சாமுவேல் புத்தகங்களை நம்ம படிக்க போகிறோம். இன்னைக்கு அதை பத்தின ஒரு பொதுவான அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். யார் எழுதியது, எந்த காலத்தில் எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது, இந்த புத்தகத்தின் சுருக்கமான உள்ளடக்கம் என்ன, இந்த புத்தகத்தை படிக்கிற போது நாம் படித்துக் கொள்ள போகிற பாடங்கள் என்னன்னு இதுல உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். நீ அடுத்த வாரத்திலிருந்து நேரடியாக நம் வசனங்களை படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒவ்வொரு புத்தகத்தையும் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும். ஒரு புது வருடத்தை துவங்கும் போது இருக்கிற உற்சாகத்தை போல ஆண்டவர் இந்த புத்தகத்தை படிக்கிற போது அவருடைய சத்தியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவும், அதன் மூலமாக இது ஏதோ வரலாற்று சம்பவங்களை படிச்சோம், கடவுளுடைய செயல்பாடுகளை பார்த்தோம் அப்படின்னு அறிவளவுல மட்டும் காரியங்களை வச்சு போகாம, நம்ம வாழ்க்கையில நம்ம படிக்க வேண்டிய பாடங்களை நம்ம நினைத்து பார்த்து கவனித்து
ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசுகிறதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் நமக்கு சிறந்தது. ரொம்ப ஃபேமஸ் ஒரு வார்த்தை. சாமுவேல் தீர்க்கதரிசி பல காரியங்களை பேசி இருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமாக புத்தகத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நினைவுபடுத்திட்டு படிக்கிறது நல்லது. சவுல் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்யாமல் போன போது சாமுவேல் விசாரிக்கும் போது சவுல் என்ன பதில் சொல்லுவான்? நான் ஒரு நல்ல மனசாட்சியோடு தான் அதெல்லாம் செஞ்சேன். ஆண்டவர் மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிச்சிருன்னு சொன்னா நான் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக கொழுமையானவைகளை தெரிந்து கொண்டேன். சாமுவேல் என்ன சொல்லுவார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் உத்தமமான செயல் ஏதாவது இருக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த புத்தகத்தை நாம படிக்கும் போது நம்முடைய இருதயத்துல மறுபடியுமாக உரைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கடவுளுடைய கருணையையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். கீழ்ப்படிதல் தொடர்ந்து கடவுளுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆனா எல்லா விதமான நாச மோசங்களும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு காரணம் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்வது. சவுல் ஒரு அருமையான உதாரணம் நம்ம பார்க்க போறோம். வேண்டான்னு ஓடுனவனை பிடிச்சிட்டு அழகான மனிதன்கள் சவுல். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின போது, கடவுள் உயர்த்தி வைத்த போது தன்னுடைய இருதயத்தில் அவன் பெருமைக்கு ஆட்பட்டு விட்டான். கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு விட்டான். கடவுள் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவனை அழித்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய மரணம் எவ்வளவு மோசமான மரணம் பார்த்தீங்களா? நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த வார்த்தைகளை உங்க இருதயத்துல சொல்லிக்கோங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான்னு சங்கீதக்காரன் பாடினதை போல அவன் எப்படி இருப்பான், அவன் மனைவி எப்படி இருப்பாள், அவன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அவன் வீடு எப்படி இருக்கும், அவனுடைய உழைப்பு எப்படி இருக்கும். இது படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா அல்லது கடவுளுடைய கோபம் வாழ்க்கை இருக்கான்றத ஆராய்ந்து பார்க்கிறதுக்கும் இது ஒரு அருமையான புத்தகமாக, படிப்பினைய கொண்டு வரக்கூடிய புத்தகமாக இருக்கு. தமக்கு பயந்து தம்முடைய வழிகளில் நடக்கிற யாவருக்கும் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். சும்மா அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடிய கடவுள் இல்லை. துன்பங்களையும் தொல்லைகளையும் கொடுத்து அவங்கள உபத்திரவப்படுத்தக்கூடிய கடவுள் அல்ல. அந்த புத்தகம் நமக்கு அதையும் நினைவுபடுத்தும், அது போதிக்கும். அதெல்லாம் படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம ஜெபம் பண்ணலாம்.